அன்பிலே உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுதில் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய தன்னுடைய வரைக்கும் மகள் எல்லோரையும் ஆரோக்கியத்தில் உட்கார வைத்த கடவுளுக்கு மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடி இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் எனது செல்லலாம். 26/6/2025 மற்றும் ஒரு வியாழன் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். சிந்தனை நேரம் தொகுப்போடு தமிழக்கா தொடர்ந்து பொறிச்சொல் இன்றைய நாளுக்கான பாமுக பொறிச்சொல்லாக வருகின்றது முடி முடி என்பது. அதனை தொடர்ந்து தகவல் இருக்கின்றது சிவாஜி நிசர்தன் அவர்களது. தொடர்ந்து இளையவர்களின் வாசிப்பெரும்புரை எறும்பு. தொடர்ந்து நாங்கள் கவிதை நேரத்துக்குள் இணைந்து செல்லலாம். வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. வணக்கம் பாணி. நன்றிகளுடன் சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 புலம்பெயர் தமிழ் சூழல் மாதம் ஆனி மாதத்தில் இன்றைய மும்மத சிந்தனை நேரத்தில் டேவிட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். தம்பி பாலன் நிற்கிறார் என்னன்னு சொல்லி அவரை கேட்டுட்டு அப்ப நீங்க கேளுங்க டேவிட் அவர்கள். பாலன் என்ன நிலைமை என்ன? நீங்க வாங்க. நன்றி அண்ணா. ஓகே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்கின்றது திருப்பாடல் 106. பிதாச்சுதன் தூயாவையின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை சகோதரி திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம். நான் உற்சாகமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1872, பொதுக்காலம் 12ஆம் வாரம் இன்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித ஜோஸ் மரியா எஸ்ட்ரிவா அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளை எம்மை படைத்த பரனை நாம் புகழ்ந்து பாடுவோம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும், என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும், எம் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும், எம் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 21 29 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் விண்ணரசு சேரமாட்டான், வானகத்தில் உள்ள என் தந்தையின் விருப்பப்படி நடப்பவனே சேருவான். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் தீர்க்க தரிசனம் கூறவில்லையா, உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு உங்களை நான் அறிந்ததே இல்லை, நெறிகட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்லுவேன்.
ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி நடப்பவன் எவனும் கற்பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான். மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, புயல் அடித்தது, அவ்வீட்டின் மேல் மோதியது, ஆனால் அது விழவில்லை, ஏனென்றால் கற்பாறையின் மேல் ஊன்றி இருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி நடக்காதவன் எவனும் மணல் மீது தன் வீட்டை கட்டிய மூடனுக்கு ஒப்பாவான். மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, புயல் அடித்தது, அவ்வீட்டின் மேல் மோதியது, அது விழுந்தது, பெரிது அதன் அழிவு. இயேசு இவ்வார்த்தைகளை சொல்லி முடித்ததும் மக்கள் அவருடைய போதனையை கேட்டு மலைத்து போயினர். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞர் போலன்றி அதிகாரம் உள்ளவராக போதித்து வந்தார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக, அவர் மறைநூல் அறிஞர் போலன்றி அதிகாரம் உள்ளவராக போதித்து வந்தார். பரலோக தந்தையினாலே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த இறைமகன் அதிகாரம் உள்ளவராக, நீர் கடவுளின் மகனா, நீர் என்ன அருங்குறி செய்ய விரும்புகிறீர் என்று யூதர்கள் கேட்கின்றார்கள். எத்தனையோ அருங்குறிகளை செய்தவர் இன்று இந்த வார்த்தைகளை நமக்கு தருகின்றார். பல வருடங்களுக்கு பிறகு நமக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை சந்திக்க நேரிடும் பொழுது அவர் நம்மை யாரென தெரியவே தெரியாது என்று சொன்னால் நாம் எவ்வளவு வேதனைப்படுவோம் என்று நினைத்து பாருங்கள். தன் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யப்படாமல் வெறுமனே உதட்டளவில் ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜெபிப்பவர்களை தான் ஆண்டவர் இவ்வாறு மறுதளிக்கின்றார். நாம் நம்முடைய உதட்டளவு ஜெபத்தை குறைத்து கொண்டு ஆண்டவரின் திருவுளம் என்னவென்று அறிந்து அதன்படி வாழ முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நச்சிந்தனை நம்மை வலியுறுத்துகின்றது. காரணம், அதாவது நாம் இறைவனை நோக்கி ஜெபிக்கும் போது இதயத்தில் தூய்மை வேண்டும். அந்த தூய்மை இல்லாத ஜெபம் எப்போதுமே கேட்கப்படாது. நமது ஆண்டவராகிய இயேசு கூறினார், உன் சகோதரன் மீது உனக்கு மனத்தாங்கள் மனவர்க்கம் உண்டென்று சொல்லி சொன்னால் உன் பலிப்பொருளை அங்கே வைத்துவிட்டு உடனடியாக சென்று உன் சகோதரனுடையோ சகோதரியுடையோ உறவாடி வந்து திரும்பி வந்து எனக்கு நீ காணிக்கையை செலுத்த, அப்போது உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். ஆகவே கடவுளின் வார்த்தையை எங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து காட்டும் போது இறைவனின் இதயத்தில் இடம் பெற முடியும். இறை நாமத்தை இடையறாது கூறுவது சுலபம், ஆனால் அதனை வாழ்வாக்குவது கடினம். இதற்கான உவமையையும் இயேசு கூறியுள்ளார். பாறையை பிளந்து அதில் அடித்தளமிட்டு வீடு கட்டுவது கடினமான செயல், ஆனால் மணலில் அடித்தளமிடுவது சுலபமான செயல். ஆனால் பாறையின் மீது உறுதியாக கட்டப்பட்ட வீடு நிலைத்து நிற்கும், மணல் மீது கட்டப்படும் வீடு மழைக்கு தாங்காது இடிந்துவிடும். நாம் இறையன்பில் நிலைத்திருந்து அவரது பிரசன்னத்தில் வாழ விரும்பினால் நாம் இயேசுவின் சொற்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்பவர்களாக மாற வேண்டும். அப்போது அவரில் நாமும் நம்மில் அவரும் இணைந்து என்றும் வாழ்ந்துடுவோம். ஆகவே இயேசு கூறும் அந்த வார்த்தை தான் என்ன? பிறரை அன்பு செய்து இறைவனில் நிலைத்திருங்கள் என்பதுதான். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதை நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே, கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் இணையும் வரை விடைபெற்றுக் கொள்வது பிரான்சில் இருந்து டேவிட். நன்றி, வணக்கம். நன்றி டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆமீன். இவர்கள் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு இப்படி எமது அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தோமல கல்வராஜனுக்கு இனிமையாக காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன், நான் உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நாங்களும் அதே உற்சாகத்தோடு நல்ல நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கங்களையும் சொல்லங்களை விசாரித்தபடி மற்றும் கடன் சிறப்பிக்கிற அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமுத்திர அதிபர் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினருக்கும் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு லண்டனில் நீச்சமுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ விளக்கம் சௌரி 545 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள்
41 53 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவர்களை விட்டு கல்லறு தூரம் அப்புறம் போய் முழங்காற்படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே கடவது என்று இயேசு ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான். இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாத படிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இயேசு அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி இயேசுவிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதற வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேளையும் அந்தகாரத்தின் அதிகாரமாயிருக்கிறது என்றார். தொடர்ச்சி நாளை தொடரும் சொல்லி 90 பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அன்பான தகப்பனே, இயேசுராஜனே, முன்னும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசப்பாக்கு மீண்டும் வரும் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கொடான கொண்டு நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே, எல்லா குடும்பங்களும் தேவையை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அனுப்பி எல்லா குடும்பங்களையும் ரட்சிப்புக்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க.
அதுக்காக நான் தகப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே உலக ரீதியில் உள்ள அனைத்து தேவ குழந்தைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. நரம்பு மண்டங்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. இவர்களுடைய பெற்றோர்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் நீங்கள் அனுதினமும் கொடுத்து அவர்களை பாதுகாப்பாக ஆசீர்வதித்து வளர்த்து ஜபிக்கிறேன் தகப்பனே. தேவைகளை இடத்தையும் சந்திங்க ராஜா. அதுக்காக நான் தகப்பனே தெய்வ குழந்தைகள் செல்லும் இடமெல்லாம் உங்களது ஆணி வாய்ந்த கரம் அவர்களோட கூடவே இருந்து இடத்தை ஒண்ணி ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தகப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே இந்த பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரச்சனை உங்களது பாதுகாப்பு உங்களது தயவிற்கு ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் இந்த தீங்கு விபத்துக்கள் ஆபத்துக்கள் இந்த பிரச்சனைகள் இந்த கொள்ளை நோய்கள் அனுபவம் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பாக ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி இதை பார்த்து வருவதற்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் ஏசப்பாக்கும் மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே பாமத்தில் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை நிரப்பித்தினாமல் நீங்கள் ஆசீர்வதித்து வளர்த்தவன் சொல்லி ஏசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சௌரி விடப்படுற நன்றி வணக்கம். நன்றி பாடன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு அனா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் எங்கள் எல்லோரையும் இணைத்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் இருந்து இறைவசனம் 6 தொடக்கம் 7 முடிய. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். தந்தை மகன் தூயாவியானவரின் பேராலே ஆமென். ஒரு அழகான இறை வார்த்தை. நாங்கள் இன்று பலதரப்பட்ட கவலைகளோடும் வேதனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் குடும்பத்தில் வேதனைகள் கவலைகள் என்றால், அடுத்ததாக இந்த நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மை பாதிக்குமா, இந்த எங்களை வாட்டுமா என்று எண்ணி தவித்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் இயற்கை அழிவுகளால் பாதிக்கப்பட்டு பலரும் வருத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் நம்முடைய வருத்தங்களை வேதனைகளை என்ன செய்வோம், கடவுளிடம் ஒப்படைத்து எங்களுடைய விண்ணப்பத்திற்காக காத்திருப்போம். அப்பொழுது கடவுள் எங்களுக்கு நிறைவான அமைதியையும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய உள்ளத்தையும் எங்களுக்கு தருவார். மாறாக நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்வது, எங்களுக்கு கவலை கஷ்டம் துன்பம் எங்கள் குடும்பங்களில் வந்துவிட்டது, ஆண்டவரிடம் நாங்கள் போகின்றோம், ஆண்டவர் எங்களுக்கு தருவதில்லை. மாறாக நாம் எல்லோரும் வேற வேற வழிகளில் சிந்திப்போம். இன்று நேரங்கள் காலங்கள் திகதிகள் மற்றவர்களிடம் சென்று அதை பற்றி கேட்பது, அதற்காக நாங்கள் எங்களிடம் இருக்கும் பணத்தை கொடுத்து ஒரு நூலை கட்டுவது, இல்லை என்றால் எங்கெங்கெல்லாம் சாத்திரம் சொல்கிறார்களோ அங்கெல்லாம் நாம் செல்வது, இப்படியான மனித மனம் உங்களை சஞ்சலப்படுத்துகின்றது. ஆனால் இங்கு பாருங்கள், கடவுள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று. அறிவிக்கெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இறைவனிடம் நாங்கள் எங்கள் அமைதியை தேடி செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த படைப்புகளை நாங்கள் நம்புகின்றோம், ஆனால் எல்லாத்தையும் படைத்த இறைவனை நாங்கள் நம்புவதில்லை. சில சமயங்களில் எங்களுக்கு அங்குதான் ஒரு அமைதி கிடைக்கின்றது. நாங்கள் நடந்தவற்றை எல்லாம் எங்களுக்கு உண்மையின்படியே கூறிவிட்டார்கள், நாங்கள் அதன்படி செய்வோம், காசுகளை செலவழிப்போம் என்று நாங்கள் பலர் எங்கள் உள்ளங்களிலும் மனதிலும் உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவனிடம் நாங்கள் வெளிவேறக்காரர் போல் தான் போய் வந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனிடம் நாங்கள் எப்பவுமே விசுவாசம், எங்கள் அதிக விசுவாசத்தை வைக்க வேண்டும். இறைவனிடம் விசுவாசம் வைக்கும் போது எப்பவுமே நாங்கள் தளர்ந்து போவதில்லை, அவரும் எங்களை கைவிடுவதில்லை.
நாங்கள் ஒரே உள்ளமாக இறைவனையே பற்றி பிடித்து வாழ இந்த இந்த காலை பொழுதில் எல்லோரிடமும் வேண்டிக் கொண்டு இந்த நாளை எமக்கு தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜேம்ஸ் அல்சன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்ற திரு டேவிட் ஆண்டனி, பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், அனா அவர்கள், தொடர்ந்து இசையவிருக்கின்ற திருமதி ஜியானா டேசன், நேவிஸ் பீரிஸ் அவர்களுக்கும் இதனை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். நாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவதனாலே மட்டும் விண்ணலகம் செல்வதில்லை. இறைவனுடைய செயல்பாட்டை இங்கே செயற்படுத்தும் போதுதான் நாம் இறைவனோடு இணைந்து நிற்கின்றோம். வாய்ப்பேச்சுக்கள் அல்ல, செயலிலே வேண்டும் என கூறுகின்றார் இறைவன். ஒரு சிறுவன் கால் நொண்டி, அவன் ஒரு பாதையினூடாக நடந்து செல்லும் போது ஒரு சிறிய பறவை ஒன்று நிலத்திலே விழுந்து கிடக்கிறது. அதுவும் கால் நொண்டி நோப்பட்டு வேதனைப்பட்டு துடித்து கொண்டிருக்கிறது. சிறுவன் அந்த பறவையை தூக்கி தன்னோடு வைத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த வழியாலே வந்த ஒரு மருத்துவர் அந்த சிறுவனை பார்த்து, என்ன செய்கின்றாய்? இந்த பறவை கால் நோப்பட்டு விட்டது, நீ என்னிடம் தா, நான் இதனை சரியான முறையிலே இதற்கு மருந்து கட்டி திருப்பி கொண்டு வந்து உன்னிடம் தருகிறேன் என்று. அப்பொழுது சிறுவன் சொன்னான், இல்லை அம்மா, இது என்னிடமே இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது அந்த மருத்துவர் சொன்னார், இல்லை, இதனை உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று. அப்பொழுது சிறுவன் சொன்னான், அம்மா, உங்களை விட இந்த பறவைக்கு அன்பு செலுத்துவதற்கு என்னால் தான் முடியும் என்று சொல்லி தன்னை காட்டி தன்னுடைய காலை காட்டி எழுந்து நின்றான். அப்பொழுது அந்த மருத்துவர் சொன்னார், ஓம் தம்பி, உன்னாலே உனக்குள்ள துன்பம் அதற்கும் வரும் போது அதனை நீ அன்பு செய்கிறாய் என்று. உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். இயலாதவர்களுக்கு அன்பு செய்யும் போது அங்கே நாம் இறைவனை காண்கின்றோம். இறைவனை தேடுவதன் மூலமாக அல்ல, அங்கே இறைவனை நேரடியாகவே காண்கின்றோம். எனவே இன்றைய நாள் இந்த செய்தியை எமக்கு தந்திருக்கின்றது. மற்றவர்களை அன்பு செய்வதன் மூலம் இறைவனை சந்திப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட நான் ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இன்றைய நாளிலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடுவார்களா என்று ஏங்கி நிற்கின்றவர்கள், வயோதிக சாலையிலே அன்புக்காக ஏங்கி நிற்கின்றவர்கள், என்னுடைய பிள்ளை இன்று தொலைபேசி அழைப்பு எடுக்குமா என்று கூட ஏங்கி நிற்கின்ற உள்ளங்கள் அனைவரையும் இறைவன் அருள் கூர்ந்து ஆசீர்வதிக்கவும், இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும், இதனோடு இணைந்து இதனை வளர்த்தெடுத்து செல்லுகின்ற திருமதி வாணி மோகன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இறையாட்சியின் அருள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜேம்ஸ் அல்சன் அவர்களே. அடுத்து ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். தோப்பாளினி தோமர கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். பாம தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் சிந்தனை தந்த அனைத்து பாமர்களுக்கும் பார்த்தும் கேட்டும் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இதயங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்து ஆசீர்வாதம் கூறிக்கொண்டு
நான் வந்து ஜானடேசன். இன்றைய நாளில் இன்றைய காலகட்டத்திலே உலகத்திலே போர் கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், இறந்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆறுதலாகவும் இந்த தலைவர்களுக்கு ஒரு புத்தியை கொடுத்து அவர்களும் நல்ல வழியில் இதுகளை சமாதானத்தோடு முடிக்க வேண்டும் என்றும், ஒரு நாள் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுக்காகவும், அடுத்து விமான விபத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு இறந்த இன்னும் காயப்பட்டவர்களுக்காகவும், இளையோர் அனைவர்களுக்காகவும், வருங்கால சிறார்கள் தங்கள் வருங்காலத்தை சிறப்புடனும் நோய் இல்லாமல் வாழ்ந்து அவர்களும் வருங்காலத்தை நல்ல முறையில் அமைக்க வேண்டுமென்றும், மற்ற எங்கள் குடும்பத்தினருக்கும் உலக குடும்பத்தினர் எல்லோருக்காகவும் உலகத்திலே அமைதி சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றும் நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 12ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. எனதாக்கம் 9038. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்வது எப்படி? துன்பங்களை கடந்து உறுதியாக இருப்பது எப்படி? இந்த 2 கேள்விகளுக்கும் தெளிவான விடையினை இன்று இறைவார்த்தை தருகின்றது. சொல்லும் செயலும் ஒன்றாகவும் நன்றாகவும் நன்மையானதாகவும் இருப்பதே முதல் வினாவின் விடை. இறைவார்த்தை நிலைப்பதே 2ஆம் வினாவின் விடை. துன்பங்கள் மழை வெள்ளம் போல் எல்லோர் வாழ்வையும் சந்தித்து தாக்கும். ஆனால் இறைவார்த்தையில் நாம் வாழ்வை சமர்ப்பித்தால் இந்த துன்பங்களை கடந்து எம்மால் பயணம் செய்ய முடியும். இன்று குடும்பங்களில் இறைவார்த்தை வாழப்படாத போது அது அழிவை தரும். இறைவாக்கு உரைப்பது, பேய் ஓட்டுவது, புதுமை செய்வது இவைகளில் அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு மாறாக இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு உள்ளத்திலே பதித்து அவற்றின்படி செய்யப்படுவதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆபிரகாம், யோபு, அன்னை மரியாளைப் போல் ஆழமான விசுவாசத்தை உள்ளத்திலே பதித்து வாழ்பவர்கள் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாவார்கள். விலை போன இன்பத்திற்கு ஆசைப்பட்ட தாவீது, பணத்துக்கு விலை போன ஜூதாஸ் கரியூர், பதவிக்கு அடிமையான ஏரோது இவர்களெல்லாம் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பானவர்கள். ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் விசுவாசத்தோடு செயல்பட்டு வாழ்வில் நிறைவடைவோம். இயேசுவின் நல்ல வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்களும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி ஜானடேசன் அவர்களே, சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகள் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்கள் மற்றும் சிந்தனையை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1075 என்றும் கூறிக்கொண்டு 1075 நான் தவறிவிட்டேன். 1070 என்னென்னு தவறிடம் பார்த்து சொல்லுகிறேன் என்று கூறிக்கொண்டு நான் பார்த்து சொல்லுகிறேன் மன்னிப்போட. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களுக்கு. அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்குவோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு இறங்கியருளும் என்கின்றது திருப்பாடு. நம் வாழ்க்கை இயேசு என்னும் பாறையில் கட்டப்பட வேண்டும் என்றால் பொருள் என்ன? முதலில் இயேசு நம் வாழ்க்கை முறையை நமக்கு நிர்ணயித்து தருகின்றார் என்பதை நாம் நம்பிக்கையோடு ஏற்க வேண்டும். அவர் தம் சொற்களாலும் செயல்களாலும் நமக்கு கற்பித்ததை நாம் உளமாற ஏற்று முழுமையாக கடைபிடிக்கும் போது நம் வாழ்க்கை அவரில் வேரூன்றியதாக அமையும். இயேசுவின் போதனையோடு அவருடைய உடனிருப்பும் நமக்கு உறுதியான அடித்தளமாகின்றது. துன்பங்களை அனுபவித்து சிலுவையில் உயிர் துறந்த இயேசு வரலாற்றில் வாழ்ந்த பிற மனிதர்களைப் போல் வெறும் நினைவு என மங்களாக மட்டுமே நமக்கு தெரிவதில்லை. மாறாக இயேசு நம்மோடு எந்நாளும் இருப்பதாக வாக்களித்துள்ளார். அவருடைய ஆவியின் துணை நமக்கு உள்ளது. எனவே நம் வாழ்க்கையானது இயேசுவின் மனநிலையை பிரதிபலிக்கின்ற போது பாறை மேல் கட்டப்பட்ட வீடு போல நிலைத்து நிற்கும் பண்பு கொண்டிருக்கும். ஆக இயேசுவின் போதனை, செயற்பாடு, உடனிருப்பு ஆகியவற்றை நம் வாழ்க்கைக்கு அடித்தளமாகும் போது
நாம் உறுதியான உள்ளத்தோடு கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவோம். ஆண்டவரே ஆண்டவரே என்று வெளிப்படுகின்ற வெற்றி சொற்களாக இல்லாமல் கடவுளின் திருவுளத்தை நடைமுறையில் செயல்படுத்துகின்ற முறையில் நமது வாழ்க்கை அமையும். இந்த உறுதியான அடித்தளம் இல்லாத போது நம் வாழ்க்கை மணல் மீது கட்டப்பட்ட வீடு போல எளிதில் விழுந்துவிடும். நம் கத்தோலிக்க திருச்சபை ஒரு பாறை. அதன் வழிகாட்டுதலிலும் தோழமையிலும் சட்ட திட்டங்களுக்கு உட்படும் நம் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது நமது வாழ்வில் செல்வமும் செழிப்பும் ஆசீர்வாதமாக நிறைந்திருக்கும். நம்மில் சிலர் நாள்தோறும் ஆலயம் செல்கின்றோம், வேத கடமைகளை தவறாமல் அனுசரிக்கின்றோம், பைபிளை வாசிக்கின்றோம். எம்முடைய இந்த பக்தி முயற்சிகள் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும். திடீரென்று எமக்குள் இழப்புகள், துன்பங்கள், சோதனைகள் ஏற்படும் போது நம்மால் அதனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. கோவிலையும் மறந்து விடுகின்றோம், தெய்வத்தையும் இகழ்ந்து பேசுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பாடம் நம் வாழ்வில் வெளிப்பட காண்கின்றோம். மண் மீது கட்டப்பட்ட மலை போன்ற விசுவாசம் வெள்ளப்பெருக்கினாலும் சோதனையில் விழுந்து அடித்துச் செல்லப்படுகின்றது. விசுவாசம் வாழ்வாகவும் வாழ்வே விசுவாசமாகவும் மாற செவிப்போம். இறைவா, இன்றைய நாட்களிலே இந்த உலகத்தில் நடக்கின்ற அநீதிகள், அழிவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் சிந்திப்போம். எப்படியான இருந்த இந்த உலகம் இன்று இப்படி மாறிவிட்டதே என்று கவலைப்படுகின்ற இந்த வேளையிலே அந்த மக்கள் அடிப்பவர்கள் அடித்துக் கொண்டிருக்க அந்த சிக்கி சீரழிந்திருக்கின்ற அந்த மக்களை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். அவர்கள் படும் பாடுகள், அவருடைய இழப்புகள் அனைத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் நிறைத்து ஆதியும் அந்தமுமான இறைவன் அவர்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று சொல்லிப்போம். உடல் வருத்தங்களினாலும் துன்பங்களினாலும் வேதனையில் தனிமையில் தவிப்பவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, ஆதரிக்க யாருமற்று அநாதைகள் போல அல்லலுக்கு திரிகின்ற மக்களை நினைவில் கொண்டு வருகின்றோம். அவர்களை உமது அன்பு கரத்தினால் அரவணைத்து பாதுகாத்து பராமரித்திடும் இறைவா. எங்கள் பாமுகத்தில் வருகின்ற இந்த குழந்தைகள் வருங்கால சந்ததிகளுக்காகவும் நாங்கள் செவிப்போம். இந்த வருங்கால இளம் தலைமுறைகள் இந்த பேரழிவுகள், இந்த அதுகளில் ஆட்பட்டு அதற்கு அடிமையாகி விடாமல் அவர்கள் தங்களுடைய சுய சிந்தனையினால் ஒரு நிறைவான அறிவை பெற்று அவர்கள் நாட்டுக்கு நலம் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல வழிமுறை தொண்டர்களாக மாற வேண்டும் என்று அவர்களை வழிநடத்த இறைவனே நீரே அவர்களுக்கு வழிகாட்டி ஒரு பாறையான ஒரு கல் போன்ற மனதை, உறுதியான உள்ளத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. எங்களுடைய சிறப்பு குழந்தைகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைவில் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கும் உறுதியான திடமான மனதினை கொடுத்தருளும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிமிர்ந்து எழுந்து நின்று எல்லா பணிகளையும் சிறப்போடு ஆற்ற அவர்களுக்கு நல்ல வல்லமையை தந்திரலும். அவர்களை பாதுகாத்து பராமரித்து கொண்டு வரும் அவருடைய அன்பு குழந்தைகளையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் நாளாந்தம் இந்த நச்சிந்தனையில் இருந்து வருவதற்கு வழி சமைத்துக் கொண்டிருக்கும் இந்த பாமுகத்தையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த இணைந்திருக்கும் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து இந்த பாமுகத்தை நாங்கள் கட்டி எழுப்ப எங்களுக்கு நல்ல உறுதியான மனத்திடனை, பாறை போன்று அந்த கட்பாறையான மனத்திடனை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இன்று விமானங்கள் மூலமாக வழிப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறவர்கள் அனைவரும் அல்லற்பட்டு பிரயாணங்களை தொடர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதித்துள்ளும். ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகள், இன்னல்களும் ஏற்படா வண்ணம் அவர்கள் செல்லும் இடங்களுக்கு பத்திரமாக அவர்களை கொண்டு போய் சேர்த்தருள உம்மிடம் இறங்குகின்றோம். ஆண்டவரே, இன்று உலகம் எல்லா விதத்திலும் சிக்கி தடுமாறி கொண்டிருக்கின்றது. பொருளாதார பிரச்சனை, கவலைகளால் இயங்குகின்றவர்கள் என்று பலரும் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எல்லோருக்கும் ஒரு நிறைவான வாழ்வை அளிக்க வேண்டும் என்று இந்த வேளையை நாங்கள் மனமுருகி வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். நன்மைகள் கிடைக்கும் போது மட்டுமல்ல, எங்கள் துன்ப வேளையிலும் இறைவன் எங்களோடு கூட இருக்கின்றார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டல் சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவமலர்களே, வாணி மூவரையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி டேவிட் பெற்றவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள்.
இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ஜேம்ஸ் அல்சன் அவர்கள், ஜானடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன தொப்படைக்கிறீங்க? வணக்கம். என்ன தொப்படைக்கிறீங்க? பாமுக நிகழ்வு சிந்தனை நிகழ்ச்சி பயந்து போகணும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு. என்ன ஒப்படைச்ச எல்லாம் காணுமப்பா. அப்ப என்ன சொல்றது? நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிக் கொள்ளுங்கள். இன்று நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பொது சிந்தனை பொது சிந்தனை இல்லை. இவ்வளவு சொல்லியும் இல்லைன்னு சொன்னா என்ன செய்யறது? அவர்களே எவ்வளவு சொன்னீங்க? இல்ல, எல்லோரும் இப்போ சிந்தனை சொன்னோம். எல்லாரும் நல்லா இருக்க வேணும், அதைத்தான் எல்லோரும் சொன்னீங்க. அதையே நான் என்னத்த சொல்றது? இல்ல, அதுக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்கு தானே. அதுக்குள்ள எத்தனையோ சிந்தனைகள் வருகிறது. எத்தனையோ சிந்தனைகள் வரும் இதுக்குள்ள சிந்தனைகள்ல. அதால ஒன்றை எடுத்து நாங்க சொல்லலாம். பாணி கிண்டி கிளறுகிறார், சிந்தனைகளை சொல்லுங்கள். இன்றைய பொறிச்சொல்லும் ஒரு முடி என்ற ஒரு சொல்லோடு வருகிறது. அப்ப அதுக்குள்ளேயே என்ன பொறிச்சொல் வாணி? எனக்கு நான் முதல் கேட்கவில்லை. பொறிச்சொல் முடி. முடி. சரி, பொதுச்சிந்தனை என்ன சொல்லலாம் என்றால், இந்த இளையவர்கள் இளையவர்களுடங்கோ இல்லை, நேற்றைய பொழுது ஒரு தலைப்பினூடாக பேசப்பட்டது, இளையவர்கள் எல்லாம் அப்பளக்கற்றவர்கள் அப்படி என்று சொல்லி. இதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையா? என்னவாணி? இளையவர்கள் எல்லாம் அப்பளுக்கற்றவர்கள் என்று ஒரு வார்த்தை. அதெல்லாம் பொய்வான். கூடுதலா இருக்கிறது அவர்களுக்கு தான் எல்லா வினயங்களுக்கும். அநேகமான பிள்ளைகள் பார்த்துருக்கிறேன் நான். ஆமாம், விதிவிலக்காக இருக்கிறார்கள். எல்லாரும் மட்டும் சொல்ல இல்லை. ஆனால் இப்ப இங்க பிறந்த பிள்ளைகள் பெற்றுமையா சொல்லுவேன் தானே. அவர்களுக்கு எப்படி வந்து அம்மா அப்பாட புத்தி தானே இருக்கும் சில பிள்ளைகளுக்கு. நிச்சயமா. இங்க பிறந்த போல என்ன அந்த ரத்தம் தானே ஓடுது. ஆமா, வீட்டில் நாங்கள் எதை செய்கிறோமோ அதை செயல பார்த்து அவர்களும் அப்பளுக்கற்றவர்கள் அல்ல. அவர்களும் நிறைய பேருக்கு சகோதரங்களுக்குள்ளேயே அங்க இருக்குது. சரியா? சகோதரங்களுக்குள்ளேயே அந்த போட்டு போறாம. இங்க பிறந்தவள் தான் சொல்றேன் நான், எங்களை விடுங்கோ, நான் எங்களுக்கு அந்த பழக்கம் விட்டு போகாது. அப்ப அது இங்க பிறந்தவள் தான் சொல்றேன், அதுக்குள்ளேயே ஒரு போட்டு போறாம இருக்குது. சரியா? ஒரு அன்னைக்கு திருமண வீட்டுக்கு நிக்கிறோம், இங்க பிறந்து வளர்ந்த இளையவர்கள். நாங்க இப்ப அந்த வயது போனவர்கள் டயபெட்டிக் அப்படி இப்படி நிற்கிறார்கள், எங்கேயோ நுண்டவர்கள் முன்னுக்கு போய் நிற்கிறார்கள். கோயில்கள்லையும் அப்படித்தான். அப்ப இதுக்கெல்லாம் வயோதிபர்கள், அதாவது பட்டக்காரர் இருப்பார்கள், இவர்கள் முன்னுக்கோடி பேர் நின்று உணவு வேண்டதை நானும் கண்டிருக்கேன். போவார்கள், அப்புறம் கண்ண காட்டுவார்கள் இப்படி களவு செய்யறதுக்கு. சரியா? அவர் ஃபண்ணுக்கு செய்வோம்ன்றது போலெல்லாம் அது ஃபன்னாம் அவர்களுக்கு என்று சொல்லி. அப்போ அதான் நேற்று யோசிச்சு கொண்டிருந்தேன். அப்படியாண்டு இல்லை, எல்லாருக்குள்ளே எல்லா ஒத்த நாத்தங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஒரு கருத்தரங்க நாங்கள் சொல்லும்போது இப்போ நாங்கள் அதுக்குள்ளேயே நாங்கள் அவங்க சொல்றது சரியென்று நாங்கள் நிற்கக்கூடாது. என்ன ஒரு இருக்கிற நிஜங்களை நாங்கள் எடுத்து வச்சு சொல்லத்தானே வேணும். ஆமாம், அது எதுவாக இருந்தாலும் நன்மையோ தீமையோ என்ன. அப்ப நாங்க கண்கூடாக காணுகிற ஒரு காட்சியை நாங்க கட்டாயம் எங்களோட அனுபவத்துல பார்க்கிறத நாங்க சொல்லித்தான் ஆக வேணும் கட்டாயம். எல்லாம் நன்மையாக நடக்கிறது இல்ல, என்ன எத்தனையோ தீமை. எல்லாரும் நல்லவர்களும் இல்ல, எல்லாரும் கெட்டவர்களும் இல்ல. ஒட்டுமொத்தத்துல நாங்க சொல்ல முடியாது எல்லாரும் சொல்லி கிடையாது. சந்திச்சிருக்கணும். இப்ப பெரிய இங்க பாருங்க, ஒரு வீடு மனிதர் ஒரு வீடை கட்டுறாரு, கஷ்டப்பட்டு கட்டுறாரு. கட்டும்போது அது பொறாமை, தனி வீடு கட்டுறோம்ன்ற ஒரு பொறாமையில அதை விட நான் இன்னும் பெரிதாக கட்ட வேண்டும் என்று அவர் தனக்குரிய செல்வங்களை நான் கொட்டி கடனை வாங்கி கட்டும் போது அவருக்கு என்ன பிரயோசனம்? கடைசி அவன் அனுபவிக்க போறதும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அனுபவிக்க போறதும் இல்லை, அதை அனுபவிக்க போறதுல வாழ்நாள் முழுக்க கடன் கட்டிக்கொண்டே இருக்கணும். என்ன உழைக்கிற உழைப்புல அப்ப சேமிப்பு எங்க வர போகுது? அங்க உழைக்கிற உழைப்புல கடன் கட்டும் போது அவன் ஒரு மாசம் கடன் கட்டாட்டி எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்டுருவாங்க பேங்கால. என்ன ஆமா, அது மட்டும் இல்லை. இப்போ அநேகமான வீடுகள் வாங்கியிருப்பார்கள், பிள்ளைகள் உழைப்பார்கள், ஒரு பெனியும் கொடுக்க மாட்டார்கள். சரியா? ஒரு €1 கூட கொடுக்க மாட்டார்கள்.
அந்த அம்மா அப்பா மாஞ்சி மாஞ்சி கட்டி அதை ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஆக்கிடுவார்கள். முகச்ச கட்ட தானே வேணும். இவர்கள் ஹாயாக இருந்துட்டு அந்த அம்மா அப்பா ஒப்பா எழுதி தருவீங்க எங்களோட பேரில். இத்தனை இவர் கட்டிக்கு இருக்க மாட்டேன். நாங்களா சொன்னோம் உங்களை இப்படி பெரிய வீடு கட்ட சொல்லி? இல்லை கட்டி முடிச்சுட்டாங்கன்னு வைங்கள, கட்டி முடிச்சாச்சு. ஆனால் அந்த வீடு ஃப்ரீயாகனா இப்போ 2 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளைகள் இருந்தால் அம்மா அப்பா கொடுக்க போகிறேன். சரியா? அப்போ நீ யோசிச்சு தானே இருக்கணும். முதல்ல நானும் முனைக்கிறேன், என்ற பங்கு என்ன, நானுமே எனது பங்கு செய்ய வேணும். அது நடக்க. ஆனால் சில அம்மா அப்பாக்களும் விடுற இல்லை பிள்ளை பாவமாமன்ட்டு பிள்ளை கஷ்டப்பட்டு உழைக்குது, கஷ்டப்பட்டு உழைக்கு. அப்போ நீங்கள் மட்டும் இல்லை சொகுசா ஏசி போட்டு ஆஃபீஸில் இருந்தால் வேலை செய்யுறீங்க இல்லை தானே? எல்லாரும் இல்லை தானே? பல கஷ்டப்பட்டு தான் செய்யுது. உண்மை உள்ளபடியே உண்மையிலேயே வாங்கி இப்படியான நிகழ்ச்சிகள் நடக்குது. பெற்றோர் மனம் வேதனைப்படுகிறார்கள். பிள்ளைகள் உழைச்சிட்டு பிள்ளைகளுக்காகவே வீடுகள், பிள்ளைகள் உங்களுக்கு இன்றைக்கு 6 பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா அந்த 6 பிள்ளைகள் எங்களோட தான் இருப்பாரு. வீட்டு கட்டின பெற்றோர் எத்தனை பெற்றோர் ஒரு கணவன் மனைவியுமாக தனித்து தான். உதாரணமாக நாங்களும் தான் அது மாதிரி இந்த பிள்ளைகளை பெற்று கட்டி கொடுத்த பெற்றோர் இந்த தனிமையில் தான் இருக்கிறார்கள். எல்லாருமே அதிகமாக எங்களோட குடும்பத்திலேயே எல்லாரும் இவங்களோட தம்பிர பிள்ளைகள் கட்டி போயிட்டார்கள். அவர்கள் எல்லாம் தனித்தனியாக போயிட்டார்கள். அந்த பெற்றோர் மாளிகை கட்டின பெற்றோரும் ஒரு வாடகை வீட்டுல இருக்க பெற்றோரும் தனிமை தான். எப்ப நாங்க அந்த ரெண்டு பேருக்காக சமைச்சோமோ அந்த பானையை எடுத்து இன்றைக்கு சமைக்க வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒவ்வொரு வீடுகள்லயும் அதுதான் வருது. பெரிய சட்டிகள், பெரிய பிள்ளைகள் வேணும், ஐயோ பிள்ளைகளுக்காக சமைச்சுன்னு சொல்லி பெரிய பெரிய சட்டி பானை எல்லாம் அங்கால அடுக்கி வச்சுட்டோம். இப்ப சின்ன சின்ன சட்டிகளை தேடி அதுலதான் நாங்க சமைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த வாழ்க்கை என்ன சொல்றது பாருங்க. அப்ப அதுதான் நிஜம், அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. அதை நாங்க மறந்து போட்டு பேசக்கூடாது. ஒரு நேரத்துல வந்து போவார்கள் பிள்ளைகள், மற்றபடி எந்த நாளும் எங்களோட இருப்பார்கள், எங்களுக்கு செய்வார்கள். நாங்க எதிர்பார்க்கிறதும் பிள்ளைதான், எதிர்பார்க்கவும் கூடாது. நாங்க ஏதோ இப்படிதான் இந்த உலக நடைமுறை வாழ்க்கை இதுதான் நாங்க ஏற்றுக்கொள்ள வேணும். என்ன அதை விட்டுட்டு நாங்க இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல இப்படித்தான் நாங்க வாதாடவே கூடாது. இப்படித்தான் இருக்கிறாங்க நாங்க வாதாடக்கூடாது. அப்படித்தான் உலகமே அப்படித்தான் இருக்குது. அது ஆனால் சில பிள்ளைகளுக்காக அந்த அம்மாக்கள் மறைப்பார்கள் பாருங்கோ. பிள்ளைகளுக்காக இவர்கள் போய் சொல்லுவார்கள், பெருமையாக கதைப்பார்கள். அந்த பிள்ளையோட நீங்கள் கதைக்க உண்மையான வெளிச்சம் தெரிய வரும். சட்டியான அம்மாவுக்கு நிறைய பேர் பார்த்துருக்குறோம். அந்த பிள்ளைகள் அது குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்காக அந்த அம்மாக்கள் வந்து கதைப்பார்கள். சரியா? குறிப்பாக சொல்லப்போனால் அதில் அது பாவம் ஒரு பெற்று தான் அப்படித்தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன்னு தெரியல. ஆனால் பிள்ளையோட கதைக்க அதில் மர ரூபம் தெரியும் எங்களுக்கு, அடுத்த முகம் தெரியும் எங்களுக்கு. இவர் பெருசாக கதைப்பார், கழிச்சிட்டு போயிடுவார். பிள்ளைய பற்றி புகழ்ந்து பேசுவார். புகழ்ந்து எல்லாம் புகழ்ந்து. சரியா? பிள்ளையோட நீங்கள் கதைக்கும் பொழுது தான் தெரியும் உங்களுக்கு. இப்ப உண்மையிலேயே சில பிள்ளைகள் இருக்காங்க லைசன்ஸ் எடுத்த உடனே லைசன்ஸ் எடுத்து கொஞ்ச நாளைக்கு அந்த வாகனங்கள் கார்களை வச்சு ஓடுவாங்க. பிறகு ஒரு கார் எடுக்கணும்னு நினைப்பார்கள். நினைத்தோடனே அவர்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த உடனே அவருடைய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் சேர்ந்த உடனே அந்த காரை எடுத்துக்கொண்டு போய் கேட்டு பாக்குறோம். நான் எத்தனையோ விபத்துகள் ஆக்சிடென்ட் நடந்து கொண்டு இருக்கிறது என்ன. அப்ப அதுக்கு பிறகு இன்னொரு கார் எடுக்கணும். சரி, வேற கார்கள் காசு பேங்க்ல கடன் எடுத்து வேற கார்கள் வாங்குறவர்கள் இருக்கிறார்கள். இல்லையாண்டு இல்லை, கட்டாயம் நிச்சயமா இருக்கிறார்கள். அனுபவத்துல பாக்குறோம். அந்த குடிவரியோட அப்படியெல்லாம் பாக்குறோம் தானே பிள்ளைகள். அப்ப இப்பத்திய தலைமுறைகள் அப்படித்தான் இருக்குது, இல்லையாண்டு இல்லை. இந்த இளைய தலைமுறைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இருக்க மட்டும் இல்ல, சொந்தங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. சொந்தங்கள நிகழ்ச்சிகளுக்கு வர மாட்டினோம், எங்கேயோ நிப்பினோம் அதே நாள். ஆனா அம்மா போய் சொல்லுவா, எங்க எல்லாரும் நாங்க இவ்வளவு 5 பேருன்னா 5 பேருமா அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோமான்ட்டு. ஆனா போய் அண்மையில் ஒரு ஆள் குடிபட்டு இருக்கிறார். போய் ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் அங்கே, அவங்க அங்கேயோ நின்றாங்களாம். சரியா? அடுத்தது ஒரு நிகழ்வு அன்னைக்குல ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற அந்த ஒரு முக்கியத்துவம் சொந்தங்களுக்கு இல்லை, உறவுகள் பக்கத்தில் இல்லை. அது எனக்கு தெரியல. இல்ல மணி, போன சனிக்கிழமை ஒரு திருமணம் நடந்தது எங்கட ஊர்ல. இந்த இடத்துல எங்கட ஊர்ல எங்க சொந்தம். அப்ப அவர் வந்து ஒரு சில பேருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் வர சொல்லி. அழைப்பெல்லாம் வச்சு பேசி அழைப்பெல்லாம் விடுத்து எல்லாம் விட்டுருக்காரு. பிறகு டெலிஃபோன் எடுத்து நீங்க வராதீங்க, கேளுங்க, நீங்க வராதீங்க, நேரத்தோடய எல்லாம் புக் பண்ணிட்டு உங்களுக்கு இடம் இல்லை அப்படி உண்டு. அப்படி ஒரு பிள்ளைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னொருவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
என்ன, நான் என்னுடைய மகளுக்கு தெரியாமத்தான் உன்னை அழைச்சிட்டேன், ஆகவே அவ சத்தம் போடுறா, நீ வராத சொந்தங்கள் என்று சொல்லி. சொந்தங்கள் வாணி, சொந்தங்கள். அப்போ அந்த இடத்துல அவற்ற ஃப்ரெண்ட்ஸையும் மற்றவர்களையும் கூப்பிட்டது. மற்றவர்கள்லாம் போயிருக்கிறாங்க. இந்த அது பெரிய ஒரு அவமானமும் ஒரு மன வருத்தத்துக்குரியமான ஒரு இனி செயல். இதை சொந்தமன்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறாரோ அவர்களை? சொந்தமணி சொல்ல அந்த அப்படி அவர் சொன்னதால இல்ல இனி சொந்தமண்டி இவர் எடுத்துக்கொள்வாரான்னு கேட்குறேன். இனி போக மாட்டாங்க. ஒற்று நாளுமே அவங்க நினைக்க மாட்டாங்க. ஒற்று நாளுமே இப்போ இவங்க 2 பேர் போறதால அங்க சாப்பாடு எல்லாம் குறைஞ்சிடும், கதிரை எல்லாம் போயிடும். ஏற்கனவே எல்லாம் புக் எல்லாம் புக் பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. இடம் இல்ல. அவர் சொன்ன காரணங்கள், இடம் இல்ல, மகளுக்கு தெரியாம தான் சொல்லப்பட்டது உனக்கு, ஆகவே நீ வராத வராத. அப்படி என்றெல்லாம் நான் பிறகு கூட கிடைக்கிறேன். வராத அப்படின்லாம் சொல்லி அப்ப சொல்லும் போது அழைத்தவர்களுடைய அந்த பெற்றோரையும் அழைத்திருக்கிறார்கள். அந்த பெற்றோர் போவார்களா அந்த திருமணத்துக்கு? பிள்ளைகளுக்கு ஒரு அவமானம் நேர்ந்தால் சொல்லாம 2 பெற்றோர் போவார். பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அவமானம் சொன்னா அந்த பெற்றோர்கள் போக மாட்டாரு. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க தானே வாணி? நிறைய பேர் இருக்கணும், நிறைய பேர் இருக்கணும். அந்த திருமணமான புள்ளையும் அந்த தகப்பனை கட்டுப்படுத்துற மாதிரி தான் அந்த நடைமுறையில இருந்திருக்கு. கட்டுப்படுத்துறது, பிள்ளைய சொல்ல கேட்டு தகப்பனை அடிமையாக்கி வச்சிருக்கிற மாதிரி. அவரோட சொல்லுக்கு தான் இவங்க ஆடுறது, பிள்ளையோட சொல்லுக்கு. ஓகே ஓகே, பிள்ளையோட சொல்லுக்கு தான் ஆடுற மாதிரி. அப்படியெல்லாம் இருக்கிற சமூகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல உண்மைதான். வருங்காலத்துல உண்மையிலேயே அங்க எதுவும் அவர்கள் சொந்த பந்தம் ஆராடுங்க பாருங்கள். ஒரு சில மற்றது நான் எவ்வளவு பேரை பார்த்துருக்கிறேன், அது துடிச்சு போயிருப்பாரு சொந்தங்களுக்கு தான் முதலிடம் என்று சொல்லி. எவ்வளவு இடத்துல இருக்குது உண்மையில. இதெல்லாம் என்ன சொல்றேன், கஷ்டமா இருக்கும். இப்படி செய்ததால அந்த அவருடைய சொந்த உறவுகளே அந்த திருமணத்துக்கு போகாம அவர்கள் நின்று இருக்கிறார்கள் அந்த திருமணத்துல. இப்படி இவர் சொன்னதால அவரோட சொந்த உறவுகளே போகாம. அதான உண்மையும், அதான உண்மையும். என்ன இந்த பிள்ளை இப்போ போகலன்னு சொன்னா நான் இப்போ அதில் என்ன செய்யறது? அப்படியே இனி அது சொந்தம் மட்டும் சொல்லாம அப்படியே கை கழுவுறன்னு சொல்லி விழுந்தானே தலைமுழுறதுன்ட்டு விட்டுருவோம். ஒரு இடத்துல எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு. இப்போ நானும் சில முடிவுகள் எடுத்திருக்கிறேன். நாங்கள் எல்லா இடமும் தெரியறோம் நாங்கள், சரியா? இவர் தான். ஆனால் இந்த பொன்மலை பொழுதோட கொஞ்சம் பேர் படிச்சுட்டேன் நான். நாங்கள் எங்களை பெற்றோர் செலவழிச்சு, நாங்கள் எங்கள் நேரத்தை செலவழித்து போவோம். அது மாதிரி தான் நீங்களும் இப்போ வந்திருக்கலாம். அப்போ பார்த்தேன்னு இல்லை. இனிமேல் நாங்களும் சில முடிவுகளை நான் எடுத்திருக்கிறேன். நாங்கள்ட்டு சொல்ல இல்லாது நான் எடுத்திருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வசதியா இருக்கிறவர்களோடும் கொஞ்சம் பொலிஸ்டா இருக்கிறவர்களோடும் அவர்கள் அந்த அன்பை பாசத்தை வச்சிருப்பாங்க. அது அப்படியே முகத்துல காட்டுவார்கள், தெரியுமா? மற்றபடி பல நல்லா இருந்து உதவி செய்தவர்களால் முன்னேறி வந்தவர்கள் எல்லாம் அந்த வசதி உதவி செய்தவர்கள் கொஞ்சம் தாழ்ந்து போன உடனே திரும்பியே பார்க்கணும். அண்மையில் இப்போ நடந்தது, ஒருவர் சரியா, அவருக்கு ஒரு திறமை இருந்தது, அவருக்கு தன் கணவர் விட இல்லை தன் அந்த திறமைக்கு என்று சொல்லி இங்கே கத்திக்குள்ளாரி வந்து செய்து போட்டு அவர் கணவர்லாம் கூப்பிட்டு இதன்ட்டு இல்லை அந்த பிள்ளைக்கு இருக்கிற டேலண்ட் இது இருக்குது, ஒரு ஆசிரியர் 2 வைங்களேன், டான்ஸு ஆசிரியர் 2. அப்போ இதான்ட்டு சொல்லி நாங்களே இஸ்லாமில் சின்ன ஹோல்டு எடுத்து கொஞ்சம் பேர் இன்ட்ரோடியூஸ் படுத்தி அப்படியெல்லாம் செய்து அறிமுகம் செய்து இனிமேல் நீங்கள் எதானுங்கன்னு சொல்லி கணவன். பிறகு அவர் இன்னொரு இடத்த போய் பெரிய ஒரு பெருசோ சின்ன தெரியாத ஒரு ஆசிரியராக நான் கொஞ்சம் பிள்ளைகளோட படிப்பிக்கிறேன், சரியா? அன்றைக்கு சொல்கிறார் அவர், நானே நீ நிகழ்ச்சி தர மாட்டேன், அண்ணர் கோபிச்சாலும் பரவாயில்ல, இது எப்படி இருக்குண்டா மரத்தை வச்சு அதுக்கு கீழே நாங்கள் நிழல் காய்ச்சி அது அந்த கனியெல்லாம் சாப்பிட்டு தந்த இலையெல்லாம் பயன்படுத்தி கடைசி அதில் எடுத்த அந்த அந்த மரத்துண்டை எடுத்து கோடாரி எடுத்து அந்த கோடாரி இலையே அந்த மரத்தை வெட்டின கதை தான் இந்த கதை. நான் சொல்லிப்பட்டு வந்தேன், பழசெல்லாம் மறந்துட்டீங்க போகலான்னு சொல்லி. இவர் எல்லோரும் மனுஷரா?
கேட்கிறேன். இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு? எப்படி மறந்து போய் காய்ச்சிருப்பா அந்த கதை. ஒரு சின்ன சில பேற்றுக்கு அந்த ஒரு சின்ன உதவி செய்தாலும் கூட நன்றி மறவாமல் கலகாலத்துக்கு புறமரலன்னு அதை சொல்லிக்கொண்டு தன்னது எங்களோட திரும்ப தொடர வச்சிருக்கணும் ஆசை எனக்கெல்லாம் இப்படி எப்படி நடந்து சின்ன ஒரு பொருள் கொடுத்தால் கூட நான் சொல்ல பழகணும் அது. ஆனா பலருக்கு இல்லை, பலருக்கு அண்மை காலம் நிறைய பலருக்கு இல்லை. அது இப்போ ஒருத்தர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டு வரோம்னு வைங்களேன், ஒருத்தர் நான் காணையில் வச்சு இது அவர்கிட்ட கொடுங்கன்ட்டு அவர் நினைப்பார் நான் கொடுக்க இல்லை போலண்டி நான் நினைப்பேன்ண்டு. கொடுத்தவர் சொன்னால் நான் கொடுத்துட்டேன் மணியக்காண்டு சொல்லி சரியா. அப்போ இது வரைக்கும் நாங்கள் வாங்கினோம், அதுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ஏன் இந்த குணம், ஏன் இந்த நன்றி சொல்ல மறக்கிற குணம் ஏன் நம்மவர்களிடம் இருக்கின்றது? அதுவும் நம்மவர்களை விடுங்களேன், இங்கே இப்போ சொன்னார்களே அப்பள கெட்டவர்களண்டு அவர்களுக்கு இல்லை அந்த குணம். நன்றி சொல்லத்தான் வேணும். ஒரு விஷயத்தை வாங்கினா ஒரு விஷயத்தை சொன்னா வந்தா போனா ஒரு சின்ன ஒரு நன்றி. அது எழுதுறதுல அதுவும் நீங்கள் என்ன ஃபோன் பண்ணியா சொல்ல போறீங்க ஊரில் இருந்தீங்க ஒரு எழுத்து அல்லது ஒரு கையடையாளம் நன்றி. நன்றி மறப்பது நன்றல்ல, நான் நன்றி நன்றே செய்வது நன்றே செய்யாமல் நன்றி கொன்றார்க்கும் இன்னொன்று இருக்குதானே, நன்றி கொன்றார்க்கும் மொழிவுண்டா மொழிவில்லை செய் நன்றி மறந்த மகற்கு, செய் நன்றி கொன்ற மகற்கு எல்லாம் மாறிட்டுது. அது நாங்கள் திருந்தவணும். வீட்டில் இளையவர் சொல்லுவார் நீங்கள் நிறைய விஷயங்களை திருந்த வேணுமான்னு சொல்லி. உண்மையில் நான் அட்டி வாங்குற கூட வீட்டு அந்த இளைய மனதால் அட்டி வாங்குறது நிறைய. நாங்கள் மற்றவர்களுக்கு வீட்டுக்காரருக்கு பிள்ளைகளுக்கோ தெரியாமல் ஒளிச்சும் கிழிச்சு அப்படியெல்லாம் செய்தும் கூட. ஆனால் அவர்கள் நன்றி வாழ்கிறார். அதான் இனி நான் திருந்த வேண்டியவர் அவர்கள் இல்லை, நாங்கள் திருந்தவணுமே தவிர அந்த இளைய மனங்களால் வர வீணை தான் அது உண்மையில். அதான் என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் மனிதர்கள் உலகத்தில் கல்லடிபட்ட மனதுகள் காயப்பட்டு போய் என்ன செய்து தெரியாம நூலாகி உளறி கொண்டிருக்கின்றது. ஐயோ இவரோட காலத்தில் வாணி உண்மையாக இவர் ரொச்செல்லாம் படித்து டோல்மேச்சருக்கு மற்ற ஒரு வருத்தக்காரர் ஹாஸ்பிட்டல் குட்டியான்னு விடுறது கார் விடுறது எல்லாம் கணக்கு உதவி செய்தவர். என்ன அங்கே இருந்த ஆட்களுக்கும் இதுகளுக்கும் உதவி செய்தவரும் அவர்களை அவற்றுக்கு மட்டும் அவர் பண உதவியோட கொடுத்து உதவி செய்திருக்கிறார். அப்படியாக வளர்ந்தினார். இவர் செத்தா பிறகு ஒரு வருஷத்தோடு இருக்கிற கொஞ்சம் நேரம் பழகினார்கள் என்னோட. ஆனால் அது பிறகு விட்டே விட்டு விட்டார். நான் அதை கையை அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான் அவ்வளோ. அதான் எனக்கு ராஜேஷ் பாலா அடிக்கடி சொல்லுவார் இதில் நான் எத்தனை பேருக்கு செய்தேன்னா. ஆனால் இன்றைக்கு பெரியாக்களாக இருக்கணும். ரவிச்சா வந்த நேரம் அவர் ரோட்டில் நின்று போராடினவர் பிள்ளைகளோட, சின்ன குட்டி பிள்ளைகளோட. அது ஸ்னோ டைமில் இன்றைக்கு பெரிய ஆக்கள். ஆனால் இதால் வந்தோம் யார் தங்களை எடுத்தார்கள் இல்லை. எத்தனை பேருக்கு நான் கூட வாணி அந்த நேரம் இவ்வளோ உடுப்புகள் இவ்வளோ சாமான்களை கொடுத்துருப்பேன் ஒரு. ஆனால் சில பேர் நன்றியாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள் உங்களோட பிள்ளைகளோட நீங்கள் தான் அந்த உடுப்புகள்லாம் இந்த பிள்ளைகள் இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்ட 4-5 பிள்ளைகள் உள்ள ஆக்களுக்குள்ளே நாங்கள் அந்த நேரம் எழுதுகிறாங்க. ஆனால் இன்று நான் அதை அருமையாக இது அது உதவியன்கிட்ட செய்து கொண்டா இருக்கிறேன். ஆனால் எனக்கு அது எனக்கு அவர்கள் நேரடியாக இல்லாட்டாலும் இன்னொரு பக்கத்தால் அந்த இதுகள் எனக்கு அந்த பலன் கிடைக்கிற வாணி அதை நட்டு சந்தோஷப்படுறாங்க. ஒரு சில பழக்க வழக்கங்கள் வாழ்வியலாக்கப்பட வேண்டும். அதாவது இதயத்தில் நிறைந்து அதான் இந்த நச்சதியில இடையில கூட நாங்கள் அதைத்தான் வாசிக்கிறோம். அதாவது நீ ஒரு நல்ல காரியத்தை செய்து நீ அதை செய்திருந்தியா என்று சொல்லி சொன்னா உனக்கு பிரதிபலன் உண்டு. நீ கூடாத காரியத்தை செய்தி என்று சொல்லி சொன்னா உனக்கு அது ஒரு பிரதிபலன் இல்லை. ஆகவே நன்றி கட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி என் பரலோக தந்தை உங்களுக்கு சொல்லுவார் அப்படி என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார். இதுதான் நடைமுறை. இதுல எத்தனையோ, அதாவது 43 வருஷத்துல எத்தனையோ கண்டுட்டேன். ஒரு அதாவது நான் இங்க வந்த காலத்துல ஒரு அட்ரஸ் எடுக்கிறதுக்கு, என்னுடைய விசாவை பதிகிறதுக்காக ஒரு அட்ரஸ் எடுக்கிறதுக்காக அந்த காலத்துல 500 ஃப்ராங்க் கொடுத்து தான் எடுத்தேன். 500 ஃப்ராங்க். அந்த ஒரு வரி தொடர்ச்சியாக 36 பேருக்கு நான் டொமிசல் கொடுத்தேன். என்னுடைய வீட்டிலே என்னோட இருப்பதாக. சரி, இவருக்கு டொமிசல் கொடுத்தால் என்னென்ன செய்ய வேணும்? அவரை ப்ரிஃபெக்டருக்கு கூட்டிக் கொண்டு போகணும், அவரை பதிய வேணும். இது நேவிஸ் பிலிப் சகோதரிக்கு தெரியும். இங்கே என்ன பிரான்ஸ்ல என்னென்ன ஏஎம்பி பதிய வேணும், அது பதிய வேணும், இது வேணும். அவருக்கு ஒப்ராக எழுத வேணும், அந்த பிரத்தாசியம் செய்ய வேணும். அவருக்கு ஏதாவது வருத்தம் இருந்தால் கவர்மெண்ட் கொண்டு போகணும், அங்கே போய் சர்டிஃபிகேட் எடுக்கணும். 36 பேருக்கு காட்டு எடுத்து கொடுத்துட்டு எனக்கு 90ஆம் ஆண்டு ஒரு வருத்தம் ஒன்று வந்தது.
யாருமே, கூட பிறந்த சகோதரங்கள் கூட என்ன வருத்தம் வந்தது இதண்டது என்ன செய்யறான் போறாமா கேட்பார் யாருமே இல்லை. ஆக 3 உயிர்கள். என்னுடைய சித்தப்பாவுடைய மகன் உண்டு. மற்றது நான் ஒரு இந்தியன் போயை இங்க கூட்டிக்கொண்டு வந்தேன் என்று அவர் பெரிய ஒரு வசதியா இருக்கிறார். இன்றைக்கு அவர் 3 பிள்ளைகள். 40 ரூபாய்க்கு அங்க இந்தியாவில் திருச்சியில ஒரு ஹோட்டல்ல 40 ரூபாய்க்கு வேலை செய்தவர் இங்க 40,000 சம்பளம் எடுத்து கொண்டிருக்கிறார் இங்க. ஆகவே இதுதான் இன்றைக்கும் அந்த கல்யாணம், அவருக்கு கல்யாணம் எல்லாம் செய்து வச்சு இதன்று இன்றைக்கு குடும்பத்தோட 2 ஆண்பள பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றும் ஏதாவது ஒரு விடயம் என்று சொல்லி சொன்னால், இப்ப போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட என்னுடைய பேரனுடைய இது நடந்தது. அவரை சொல்லி வர இதன்றிருந்தோம், இன்வைட் பண்ணியிருந்தோம், வந்தார் இதென்ற தன்னுடைய கடமைகளை செய்துவிட்டு போனார். இதுதான் உறவு. எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் நாங்கள் நன்றி மறப்பது நன்றன்று என்பதை பெரியோர் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நன்றி என்னிலிருந்து, என் தாய் தகப்பனிலிருந்து, என் பேரன் பூட்டனிலிருந்து, அந்த காலத்திலிருந்து அது பழக்க தோஷமாக வந்திருந்தால் அது தொடர்ச்சியாக வரும். இல்லை, நான் ஒரு தீங்கை செய்து நான் அதை நியாயப்படுத்தி கொண்டிருந்தால் என்னை பார்க்கின்ற பிள்ளையும் அந்த தீங்கை நியாயப்படுத்தி அந்த வாழ்க்கையைத்தான் பின்தொடரும். ஆகவே நல்லதை விதத்து நல்லதை செய்து நல்லதை அறுவடை செய்வோம் என்று சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆனால் ஒவ்வொரு தரம் அதாவது இன்றைய காலத்திலே உங்களுடைய இந்த காலத்திலே இந்த 36 பேருக்கு நான் விசா எடுத்து கொடுத்த காலத்துல ஒரு டிக்கெட் இங்க இருந்து என்னுடைய வீட்டில இருந்து, ஏனென்றால் நான் இதை உதாரணமாக சொல்லுகிறேன், அதாவது இந்த உலகத்துல நாம் என்னென்ன செய்ய கடமைப்பட்டுள்ளோம் அப்படின்னு. இவர்களை குறிவைத்தூருக்கு 3 மணிக்கு போய் அங்க தூங்கி கொண்டிருப்பார்கள், கியூவில நிற்பார்கள் அங்க 3 மணிக்கு. நான் அதிகாலை வேளையில 5 மணிக்கு இங்க பிளாஸ்க் எடுத்து கோப்பி போட்டுக்கொண்டு குருவாசோனம் வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு கொண்டு போய் அங்க கொடுத்து திரும்ப நான் போய் பிரசன்ட் ஆகி என்னுடைய விசாவையும் கொடுத்து இவர்கள் என்னோடு தான் இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி விசாவை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு எல்லாம் செய்தி தந்து அப்படியான இதண்டு. எத்தனையோ பேர் கனடாவுக்கு போய் விட்டார்கள், எத்தனையோ பேர் லண்டனுக்கு வந்து விட்டார்கள். இப்படி நடந்து முடிந்தது. ஆனால் யாரையும் பற்றி நான் சிந்திக்கிறதிலே நிறவனைத்தான் நான் சிந்திப்பேன் எப்போதும். ஆனால் திறவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார், எந்த குறையும் இல்லை. இல்லை, அதுதான் அதை அடிய மறக்க கூடாது. இப்ப இவ்வளவுதான் கோவதாம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையாண்டு இல்லை. இப்ப பேசுவார் விகத்துவார் தாண்டுவார். ஆனா எங்களோட அடி மனதில் இருக்கணும், நான் இங்க வந்ததுக்கு இப்படி இருக்கிறதுக்கு யாரு காரணம், அது சரியா தான் வரும். அதான் மறக்க கூடாது கடைசி. ஆனா இங்கேயும் மறந்துட்டார்கள். ஆமாம்மா, இந்த வேளையில இன்னொரு விடயத்தையும் நான் சொல்ல வேண்டும். என்னுடைய மைத்துனர் ஒரு மெக்கானிக். சரி, அவரே இங்க, அவர் மன்னரை சேர்ந்தவர், அவரை இங்க கூட்டி கொண்டு வந்து இதண்டு இந்தியாவில் வச்சு இதண்டு, அதாவது இலங்கையில இருந்து புறப்பட்டதுல இருந்து இங்க வந்து சேரும் வரைக்கும் இது காட்டெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் இதண்டாச்சு, எல்லாம் முடிஞ்சது. நான் ஒரு கார் வேண்ட வரும். அப்ப அந்த காரை வேண்ட வந்து பார்க்க சொல்லி சொன்னால் 3 நாள் தடவை கடத்திட்டார். சரின்னு சொல்லி அவரோட உதவி செய்த ஒரு பையன் கருணான்னு சொல்லி அந்த பையன் வந்து இதண்டு சரியான நாம் வரோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த காரை வேண்டியாச்சு. வேண்டிட்டு அந்த கார்ல ஒரு சின்ன ஒரு பிள்ளை. அப்ப என்னுடைய மைத்துனர் அவர் அந்த அவர்கிட்ட சாவியில, அந்த பையன்கிட்ட சாவியில இவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, இப்படி சொல்லணும் இந்த கார் ஒரு திருத்த போகணும், ஒரு சாவி கொண்டு போறணும் அப்படின்னு சொல்லி. உனக்கு தேவையானால் நீ கொண்டு போ, ஆனால் அவருக்கு தேவையானா கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய தங்கச்சியுடைய புருஷன். இத்தனைக்கும் பொதுவிலே அந்த குடும்பத்தை அவருக்கு தெரியும். நேவிஸ் பிலிப்புக்கு தரமுன்னு சொல்லி சொன்னால் அங்க குணம் கராஜ் சொல்லி மன்னர்ல அவருடைய புருஷன் எங்களோட பிலிப்பர் அவருக்கு கூட தெரியும். அவர்கள் மன்னர் பொலிசேனுக்கு பின்னாலே பள்ளிமுனை போற பாதையில உப்பு குளத்தில இருந்தவர்கள். இப்படியாக நல்ல குணங்கள். ஆனால் ஒரு தடவை இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக ஜூன் மாசம் 13ஆம் தேதி அந்தோனியார் கோயிலில் சந்திக்கிறேன். கண்ணீர் விட்டு அழுகிறேன். என்னை பிடித்து கட்டிப்பிடித்து அழுகிறேன். ஆனால் அவருக்கு நோய் வந்து விட்டது. அதே நேரத்துல என்ன கட்டிப்பிடித்தாங்க, இதெல்லாம் கடந்த காலம் இது. அதுல நீங்கள் செய்தது செய்யாத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, விதத்தை அறுத்து கொண்டீர்கள் அவ்வளவுதான் என்று சொல்லி இதன்று போட்டு போன. இப்ப 13ஆம் தேதி கூட தங்கச்சி பிள்ளைகள் வந்தினம் கோயிலுக்கு அந்தோனியார் பெருநாளுக்கு அவர்களுக்கு தேவையான தண்ணி அதுகள் இதுகள் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து இதன்று வேன்ல இருந்து இறக்கி அப்படியான இதுகளை செய்து விட்டு வந்து, நானா என்ன இருந்தாலும் என்னென்று கொண்டார்க்கும் ஒய்வில்லாம் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை கொண்டமாக இருக்கு. இந்த வள்ளுவன் வாக்கை நாங்கள் நினைவில கொண்டு நாங்கள் வாழணும். உங்களுடைய மனக்கவலை இந்த காலையில வெளிப்படுத்தி இருந்தீர்கள். பூசை வந்து 10 நிமிஷம் பின் போய்விட்டது. ஆனால் இந்த குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதை என்றபடியால் கேட்டுக்கொண்டிருந்தேன். சரி, திமுறா கதைச்ச கடவுளுக்கு அடுக்காது. நான் சொல்லிட்டு வந்தேன், அம்மா நான் பார்த்து கொண்டு இருப்பான் உன்னை. ஏன்னு சொன்னால் நீ இருந்த இறை எப்படி
இன்றைக்கு இப்படி இருக்கிறதுக்காக நீ அப்படி சொல்லிக்க கூடாது அந்த வார்த்தை. ம். நான் தரமாட்டேன் ஆனால் ஹோச்சலும் பர இவ்வளவு திமிரு உங்களுக்கு ஆமா 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 எப்படி இருந்து உங்களை எவ்வளவு அப்படி வச்சது ம். சொல்லிட்டு வந்து நான் பரச மறக்க கூட ஒரு நாள் வேண்டாம் அது எதுவாக இருந்தாலும் வேண்டாட்டு. நிச்சயமாக ம். இன்றைக்கும் வந்து என்னுடைய மைத்துனர் ஒருவர் நான் இங்க வந்த நேரத்துல எனக்கு எங்கு போவதுன்ற பிரான்சுக்கு வந்து இறங்கின உடனே, அதாவது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அடுத்த நாள் வருஷ பிறப்பு. சுற்றுவான கடும் குளிர் அந்த வருஷம் 82ஆம் ஆண்டு. அப்ப ஏதோ ஒரு வகையில அவர்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது ஒரு வருஷ பிறப்பு அந்த சந்திச்சுட்டு அன்றிரவு ஹோட்டல்ல நான் தங்கி இருக்கும்போது நானும் எனது மைத்துனரும் பிரேமாவுடைய தம்பியும் எங்க காதலியோன்னு சொல்லி அப்ப அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தான் தங்கி இருந்தோம். அப்ப அன்றிரவு 1ஆம் தேதி வருஷ பிறப்பு அவர்கள் சந்திச்சுட்டு எங்களை கொண்டு வந்து அந்த ஹோட்டல்ல விட்டுட்டு திரும்பி தங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் போய்விட்டார்கள். அங்கு போனவர் திரும்பித்தான் யோசிச்சார், ஐயோ நாங்கள் இவர்களுக்கு இரவு சாப்பாடு கொடுக்க இல்லையே அப்படின்னு சொல்லி போட்டு திரும்ப அந்த ஹோட்டலுக்கு வருகிறார். கூட்டிக் கொண்டு போய் எங்களுக்கு இரவு விடியப்புறம் காலையில 1 மணிக்கு அந்த சாப்பாட்டை தந்து விட்டு திரும்படியும் மறுபடி கொண்டு வந்து அந்த ஹோட்டல்ல விட்டு போயிருந்தார். இன்றைக்கும் அவர் ஒரு மாமியுடைய மகன் தான், அப்பாவுடைய ஒரு ஒன்றை விட்ட சகோதரியுடைய மகன் தான். இன்றும் தலை வணங்குகிறேன், இன்றும் அந்த உறவை அன்பு செய்கிறேன். எங்கு கண்டாலும் எங்கு கண்டாலும் இன்றைக்கு 43 வருஷம் அந்த உறவு இன்றும் நிலைத்திருக்கின்றத நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அவர்களுக்காக எனது அனிதன சபத்தில் நான் என் மாமியுடைய பிள்ளைகளுக்காக என்று சொல்லி பிரத்யேகமாக நான் ஜபித்துக் கொள்வது வழக்கம். பிள்ளைகள் மட்டுமன்றது இல்லை, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் அநேகமாக கூடுதலாக இவரையில கூக்குரோன்ல இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே வாணி, இந்த உலகம் வந்து எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ளவும் முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது, கஷ்டம்தான். இருந்தாலும் இறைவனிலே ஒப்படைத்து விட்டு நாம் தொடருவோம். நன்றி வணக்கம். உண்மை. நன்றி வணக்கம்ண்ணா. நன்றி வணக்கம். பேச